படுக்கை அறையில் தப்பி தவறி கூட சில தவறுகளை செஞ்சிடாதீங்க. வாழ்நாளுக்கும் மீள முடியாத கஷ்டம் கொடுத்துடும். நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்களில் சிலவற்றுக்கு தனி மரியாதை இருக்கணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதில் முக்கியமான ஒன்று படுக்கை. இது வெறும் ஓய்வு இடம் மட்டும் இல்ல, நித்ரக் தேவியின் வாசஸ்தலம் என்று நம்பப்படுகிறது. அதனால் படுக்கையில் அமர்ந்து சில செயல்களை செய்வது வாழ்க்கையில் தெரியாமலேயே பிரச்சனைகளை உருவாக்கும் என சொல்லப்படுகிறது. படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது மிகவும் தவறான பழக்கம் என சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. உணவு என்பது தெய்வீகமான ஒன்று. அதை படுக்கையில் வைத்து சாப்பிட்டால் அன்னபூர்ணி தேவியின் அருள் விலகும் என்றும் அதன் விளைவாக வறுமை வீட்டுக்குள் புகும் என்றும் நம்பப்படுகிறது. தொடக்கத்தில் சிறிய செலவு சிக்கலாக தோன்றினாலும் நாளாக அது பெரிய பொருளாதார பிரச்சனையாக மாறலாம். பல பேர் வீட்டிலேயே படுக்கையில் அமர்ந்து பணம் எண்ணுவது வழக்கம். ஆனால் இதை சாஸ்திரம் கடுமையாக தவிர்க்க சொல்கிறது. மகாலட்சுமி தாயின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதாலேயே இதன் விளைவாக பணம் வந்தாலும் அது நிலைக்காமல் போவதும், தேவையில்லாத செலவுகள் அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் உருவாகும் என்று கூறப்படுகிறது. படுக்கையில் அமர்ந்து வியாபார கணக்குகள் பார்ப்பது, லாப நஷ்டங்களை ஆராய்வது கூடாது என நம்பப்படுகிறது. இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்றும் குடும்பத்தில் அமைதி குறையும் என்றும் கூறப்படுகிறது. சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வேலை சரியாக நடக்காத மாதிரி தோன்றும். இதற்கும் இந்த பழக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது. படுக்கையில் பகல் நேரத்தில் அதிகமாக தூங்குவது நல்லது அல்ல. இதனால் கண் திருஷ்டி, சோம்பல், வறுமை போன்றவை ஏற்படும் என நம்பப்படுகிறது. உடல் நலக்குறைவு அல்லது மிகுந்த சோர்வு இருக்கும் போது மட்டும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அதையும் வழக்கமாக மாற்றிக்கொள்ளக் கூடாதா? ஈரக்காலுடன் படுக்கையில் உறங்கினால் ஏற்படும் விளைவுகள். கால்களை கழுவாமல் ஈரக்காலுடன் படுக்கையில் உறங்குவது மிகப்பெரிய தவறு என சொல்லப்படுகிறது. இதனால் வீட்டில் சண்டை, கலகம், மன அமைதி இல்லாமை ஏற்படும் என்றும், சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் சொல்லப்படுகிறது. சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு இது காரணமாகலாம். இப்போ எதுவுமே நடக்கலையேன்னு தோன்றலாம். ஆனால் நாளாக இந்த பழக்கங்களின் விளைவுகள் வாழ்க்கையில் தெரிய தொடங்கும். படுக்கையை தூங்குவதற்கும் ஓய்வெடுக்கவும் மட்டுமே பயன்படுத்தினால் நித்ரா தேவியின் அருள் கிடைக்கும் என்றும், அதனால் வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, நன்மை அதிகரிக்கும் என்றும் சாஸ்திரம் நம்புகிறது.